ஒரு ஆண் தான் காதலிக்கிட்டயோ தனக்கு வரப்போற மனைவி கிட்டயோ முக்கியமா ஒரு 3 விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. நான் தான் ஹைசன்பர்க். பொதுவா சொல்லுவாங்க, ஒரு பொண்ணோட காதலை இந்த உலகத்துல உள்ள எந்த விஷயத்தோடமே கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு. ஒரு பெண் ஒரு ஆணை உண்மையாவே காதலிக்கும் போது அவனுக்காண்டி 7 கடல் 7 மலையை கூட தாண்டி வருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் ஒரு ஆணை தனக்கான நினைச்சிட்டா அப்படின்னா அவ என்னதான் அவளை அடிச்சாலும் திட்டினாலும் கோவப்பட்டாலும் அதை அவனுக்காண்டி தாங்கிக்குவா. என்னதான் அவகிட்ட பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லைன்னாலும் தொடர்ந்து அவங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. கதை போமா. அந்த ஆண் கரியர்ல டவுனா இருக்கும் போதோ இல்ல வேற சில காரணங்களால சோகமா இருக்கும் போதோ அவ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுவே அந்த ஆண் தன் கரியரோட ஹைல இருக்கும் போது அவ அவனை என்கரேஜ் பண்ணுவா. என்னதான் அந்த ஆண் தப்பே பண்ணியிருந்தாலும் அவ அவனுக்காண்டி டிஃபெண்ட் பண்ணி பேசுவா. என்னதான் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பத்தி தப்பா சொன்னாலும் அதை அவ கண்டுக்கவே மாட்டா. இந்த மாதிரி தான் ஒரு பெண் தன் காதலங்கிட்ட தன் காதலை வெளிப்படுத்துவா. ஒரு பெண் தன் காதலங்கிட்ட எப்படி தன் காதலை வெளிப்படுத்துறாளோ அதே மாதிரி அந்த ஆணும் தன் காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்ப்பீங்க. அதுவே ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அவனோட காதலை வித்தியாசமான முறையில வெளிப்படுத்துவான். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆணாவோ இல்ல பெண்ணாவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க காதலங்கிட்டயோ இல்ல காதலிக்கிட்டயோ என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கறத கீழே சொல்லுங்க. ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கும் போது அந்த ஆணுகிட்ட இருந்து என்னென்னலாம் எதிர்பார்ப்பா அப்படின்னா அந்த ஆண் ஃபன்னா ரொமான்டிக்கா சப்போர்ட்டிவா ஜென்டிலா இருக்கணும் அப்படின்னு. அந்த ஆண் அவ கண்ணை பார்த்துக்கிட்டே நீ தான் என் ஆணாவே முழுமையடைய வைக்கிற அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பா. அந்த பெண் அழுகும் போது அந்த ஆண் அவ தோளோட தோல் சாஞ்சு அவ அழுகையை சமாதானப்படுத்தணும்னு எதிர்பார்ப்பா. அந்த ஆணுக்கு குழந்தைகள்னாலும் விலங்குகள்னாலும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பா. அந்த ஆண் அவனுக்காண்டி சமைக்கணும் பாத்திரம் கழுவணும் அப்படின்னும் அவளோட பேக் அந்த ஆண் கொண்டு வரணும்னு அவளுக்காண்டி கார் கதவை திறந்து விடணும்னு அந்த பெண் எதிர்பார்ப்பா. இதெல்லாம் விட முக்கியமா அட்ராக்டிவான பிசிக்கும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில பெண்கள் 100 பவுன் நகை வேணும், ஹெலிகாப்டர்ல தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கூட சொல்லுவாங்க. இதையெல்லாம் ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதோ இல்ல மேரேஜ் லைஃப்ல இருக்கும் போதோ எல்லா பொண்ணுங்களுமே எதிர்பார்ப்பீங்க. ஆனா ஒரு ஆணோட லவ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஆண் உங்களை உண்மையாவே காதலிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத நான் சொல்ல போற இந்த 3 விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஆண் உங்களை உண்மையாவே காதலிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர் உங்ககிட்ட உரிமை எடுத்துக்குவாரு, உங்களை மத்தவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. எப்படி அப்படின்னா ஒரு ஆண் உங்களை கூட்டிட்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்டயோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ சி இஸ் மை கேர்ள், திஸ் இஸ் மை கேர்ள், திஸ் இஸ் மை லேடி அப்படின்னு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. ஏன் அப்படி உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னா அவர் மனசுல நீங்க ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஹி ஹேவ் ட்ரூலி ஃபீலிங்ஸ் ஃபார் யூ. உங்க கூட லாங் டர்ம் கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆசைப்படுறாரு அப்படிங்கறது அர்த்தம். அதனாலதான் உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க, சி இஸ் மை கேர்ள், சி இஸ் மை லவர், சி இஸ் மை லேடி அப்படின்னு. யாராச்சும் சி இஸ் மை பெஸ்டின்னு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க. அதே ஒரு ஆணுகிட்ட சி இஸ் மை கேர்ள் அப்படின்னு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இவ எனக்கானவ, இவ பின்னாடி யாரும் சுத்தக்கூடாது, இவளை லவ்வோ இல்ல மத்த கெட்ட இன்டென்ஷனோட பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காண்டியும் சொல்லுவாங்க. இவன் என் ஆளி அவனாவது பார்த்தா அவ்வளவுதான் அப்படிங்கறதுக்காண்டியும் உங்களை தப்பான எண்ணத்துல பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காண்டியும் சொல்லுவாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க கணவர் உங்களை உண்மையாவே காதலிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யறதுக்காண்டி அவர் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்ட கொடுப்பாரு. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவரே வாங்கி கொடுப்பாரு. இப்படி எல்லாம் அவர் பண்ணாரு அப்படின்னா அவர் உங்களை உண்மையாவே காதலிக்கிறாரு அப்படிங்கறது அர்த்தம். ஒரு ஆண் தான் காதலிக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ இல்ல லவ் டவுனுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னா அவர் வாழ்ற மாதிரியே ஃபீல் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு நரகத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த மாதிரி காரணங்களாலதான் ஒவ்வொரு ஆணும் அஸ் அ ப்ரொவைடரா தன் வீட்டுக்கு தேவையான வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, மளிகை ஜாமான், காய்கறி, வீட்டுக்கு தேவையான மத்த பொருளை வாங்குறதுக்காண்டி தான் சம்பாரிச்ச மொத்த பணத்தை செலவழிப்பாங்க. இந்த மாதிரி தான் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை ப்ரொவைட் பண்றது ஒவ்வொரு ஆணுக்கு தனி சந்தோஷத்தையே கொடுக்கும். நீங்க டேட்டிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு ஆண் உங்களை உண்மையாவே காதலிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஆண் உங்களை பார்க்க வரும்போது உங்களுக்காண்டி ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. நீங்க ஹோட்டல் போயிருந்தீங்க அப்படின்னா உங்க ஃபுட்டுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. நீங்க சினிமா போறீங்க அப்படின்னா உங்க டிக்கெட்டுக்கும் பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த ஆண் பண்ணுனாங்க அப்படின்னா அவர் உங்களை காதலிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பொண்ணுங்க மணிக்காண்டி மென்ன டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க, வாஸ்தவமான பேச்சு. ஆனா ஒரு ஆணுக்கு தான் லவ்டு ஒனுக்கு ப்ரொவைட் பண்றதுதான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும், தெரிஞ்சுக்கோங்க.
ஒரு ஆண் உங்களை உண்மையாவே காதலிக்கும் போது யாராச்சும் உங்களை அட் பண்ணாலோ இல்ல அட் பண்ண சொன்னாலோ இல்ல அட் பண்ண நினைச்சாலோ இல்ல அஃபன் பண்ணாலோ அவங்க உங்களுக்காண்டி நின்னு சண்டை போடுவாங்க. இல்ல அப்படின்னா அது பண்ணதுக்கான தண்டனையை கொடுப்பாங்க. அவளுக்கு ஏதாவது I will be the most affected, do you understand? ஒரு ஆணோட மிகப்பெரிய குறை ப்ரொவைட் அண்ட் ப்ரொடெக்ட் பண்றதுதான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆணோட அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ 1000 தப்பு பண்ணலாம். ஆனா அதுக்காண்டி அவங்களை யாரோ அடிக்கவோ திட்டவோ வந்தாங்க அப்படின்னா அவங்களை அடிக்கவோ திட்டவோ விடாம தடுத்து நிறுத்துவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அடிதடி சண்டையில இறங்கிடுவாங்க. இதுதான் ஒரு ஆணோட கோர். ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறது பிசிக்கலி மட்டும் இல்ல, மென்டலியும் பினான்சியலாவும் ஹெல்ப் பண்றதுமே ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஒரு அப்பா தான் குடும்பத்துக்கு தேவையான உணவு, உடை, வீடு, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கறது ஒரு ப்ரொடெக்ஷன் தான். அதே நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது 4 வார்த்தை ஆறுதல் சொல்றதும் ஒரு ப்ரொடெக்ஷன் தான். நீங்க நைட் நேரத்துல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும்போது உங்க அப்பாவோ கணவனோ காதலனோ அண்ணனோ தம்பியோ எங்க போய் சேரணுமோ அந்த இடம் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறதுமே ஒரு ப்ரொடெக்ஷன் தான். இவ்வளவு தூரம் யாராவது வருவாங்களா? ஒரு அப்பா தான் குழந்தைய ஸ்கூலுக்கு டிராப் பண்றது கூட ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஒரு அப்பா தான் மகளுக்காண்டி நல்ல குடும்பமா தேடி திருமணம் பண்ணி வைக்கிறதுமே ஒரு ப்ரொடெக்ஷன் தான். இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்றது மூலமா ஒவ்வொரு ஆணும் தான் காதலை வெளிப்படுத்துவாங்க. ஒரு ஆண் உங்களை ப்ரொவைட் அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணும் போதே தெரிஞ்சுக்குங்க, he loves you.